World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். சஸ்டெக் டூரிசம் பயனாளர்கள் மற்றும் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷாவுடைய அன்பான வணக்கங்கள். நம்முடைய சஸ்டெக் டூரிசம் சார்பாக நிறையா ஸ்பிரிச்சுவல் யாத்ராஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஜாதகம் பார்க்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்காக, ஜாதகத்தில் பிரச்சனை உள்ளவர்களுக்காக தோஷ நிவர்த்திக்கு நிறைய பரிகாரங்கள் மாதந்தோறும் செய்து கொடுக்குறோம். அந்த வகையில் நிலம் சார்ந்த பிரச்சனை, வீடு சார்ந்த பிரச்சனை உள்ளவர்களுக்காக கோடியக்கரையில் நம்ம கடற்கரையில் மண் தோஷ பூஜை பண்ணி கொடுக்குறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை சொத்து இருக்கும், அந்த சொத்தை அனுபவிக்க முடியாமல் இருக்கும். பூர்வீக சொத்தில் வழக்கு இருக்கும், சொந்த வீடு இருந்தும் அந்த வீடை வாடகைக்கு விட்டுருப்பீங்க, அதுக்கு ஆள் வராமல் இருப்பாங்க. அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், அந்த அப்பார்ட்மெண்ட்டை விற்க முடியாமல் இருப்பீங்க. நிறையா நிலங்கள் இருக்கும், அந்த நிலத்தை விற்க முடியாமல் இருப்பீங்க. கடன் பிரச்சனையால் நிலத்தை விற்று அந்த கடன் அடைக்கலாம்னு நினைப்பீங்க, ஆனால் உங்களுடைய நேரத்துக்கு அந்த நிலம் விற்காமல் இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா, நீங்கள் வாங்கியிருக்கிற நிலத்தில் ஏதாவது உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் உங்களுக்கு அறியாத ஒரு பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கு இப்போ தான் தோஷம்னு சொல்கிறது, மண் தோஷம் அல்லது பூமி தோஷம்னு சொல்லுவோம். அப்போ இந்த தோஷம் இருக்கிறனால என்ன ஆகுதுன்னா, அவங்க அந்த தோஷத்தால் கஷ்டப்படுவாங்க, அந்த இடத்த விற்க முடியாமல் ரொம்ப நாள் அவதிப்படக்கூடிய சூழல்கள் இருக்கும். அப்போ அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் என்ன மாதிரியான பிரச்சனையான இடத்துல வசிக்கிறீங்களோ, பிரச்சனையான நிலங்கள் இருக்கோ, அந்த நிலத்திலேருந்து ஒரு கைப்படி அளவு மண் எடுத்து நாங்கள் சொல்லக்கூடிய அந்த கோடியக்கரைங்கிற இடத்துல நீங்கள் அந்த மண்ணை லிங்கமாக பிடிச்சு பூஜை பண்ணும்போது உங்களுக்கு அந்த மண் தோஷம் நிவர்த்தி ஆகுது. இதுவும் ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரொசீஜரில் பண்ணணும். அந்த மண்ணுக்கான சாப நிவர்த்தி பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த மண்ணுக்காக நம்ம லிங்கமாக பிடிச்சி பூஜை பண்ணணும். 1008 சகஸ்ரநாம பூஜை பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த மண்டோஷ நிவர்த்தி யாகம் ஹோமம் பண்ணணும். ஸோ அதே மாதிரி பித்ருஷாப நிவர்த்தி பண்ணணும். ஏன்னா அந்த மண்ணை நம்மளுடைய முன்னோர்கள் வச்சுருப்பாங்க, அவங்க அந்த மண்ணில் ஏதாவது பாவம் பண்ணியிருக்கலாம், அந்த மண்ணில் டெட் பாடி புதைச்சிருக்கலாம், அதனால் சல்லி தோஷம் வரும். இப்படி எனி டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், மண் சார்ந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இந்த மண்டோஷ நிவர்த்தி பூஜை இருக்குது. இதை ஒவ்வொரு மாதமும் நேர்த்தியான முறையில் நம்முடைய சஸ்டெக் டூரிசம் சார்பாக ஸ்பிரிச்சுவல் பரிகாரமாக இதை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மன்னார்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய வேதாரண்யம் அருகில் இருக்கக்கூடிய கோடியக்கரை கடற்கரையில் நடக்குது. ஸோ இதை நம்முடைய ஒருங்கிணைப்பாளர்களான தனபாக்கிய மேடமும் நந்தகுமார் சாரும் இணைந்து இதை சிறப்பாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த பரிகாரம் இந்த ஆகஸ்ட் மாதம் எப்போ நடைபெறுதுன்னா 16/8/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 3வது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நடைபெறுது. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க இந்த யாத்திராவில் இந்த பூஜையில் கலந்து கொண்டு நீங்கள் பயன்பெறலாம். ஸோ மண் சார்ந்து என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அது அத்தனைக்கு இது ஒரு தீர்வாக இருக்கும். நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் வீட்டில் கூட வசிக்கலாம், அங்கே ஒரு செய்வினை வச்ச மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்குது, நிம்மதியாக அந்த வீட்டில் யாரும் தூங்க முடியல, அந்த வீட்டுக்கு போய் எந்த ஒரு சுபகாரியமும் நடக்கலை, எல்லாமே தடையாகிட்டு இருக்குது அப்படின்னா அப்போ இந்த பரிகாரங்களை செய்யும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நிவர்த்தி கிடைக்கும். நிறைய பேருக்கு இந்த மண்டோஷ நிவர்த்தி பண்ணி விற்காத நிலங்கள் நம்ம விற்க வச்சுருக்கோம். அதேமாதிரி வாடகைக்கு வராத வீட்டுக்கு வாடகைக்கு ஆள் வர வச்சுருக்கோம். இப்படி நிறையா அதிசயங்கள் இந்த பூஜையால் நடந்திருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனையோடு இருக்கீங்களோ அவங்க தாராளமாக இந்த பூஜைக்கு அணுகலாம். மேலும் ஜாதகத்திலேயே அந்த ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்க முடியும். செவ்வாய் ராகு செவ்வாய்க்கு எது சேர்ந்தவங்க, செவ்வாய் மாந்தி சேர்ந்துருக்கிறவங்க, செவ்வாய் 6/8/12 மறைஞ்சவங்க, கடகத்தில் செவ்வாய் நீசமானவங்க அல்லது செவ்வாய் உச்சமானவங்க, செவ்வாய் முடக்கா வரவங்க, 4ஆம் பாவம் முடக்கா இருக்கிறவங்க, 4ல் கேது ராகு சனி இருக்கிறவங்க, இந்த மாதிரி அமைப்புள்ளவங்க எல்லாமே இந்த பரிகாரத்தை செய்ய தகுதி உள்ளவர்கள். நீங்கள் அதை செஞ்சுக்கிறதுனால உங்களுக்கு இப்போ பிரச்சனை இருக்கிறதும் தீரும், ஃபியூச்சர்லேயும் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு தன்மையில் இந்த பரிகாரங்கள் செஞ்சு கொடுக்குறோம். ஆத்மார்த்தமாக எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் அதற்குண்டான பூ, அதற்குண்டான நெய்வேத்தியம், அதற்குண்டான மந்திரங்களை பயன்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் இந்த பரிகாரம் நடக்கும். ஸோ அதனால் விருப்பம் இருக்கிறவங்க, யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கோ அவர்கள் தாராளமாக நம்மளுடைய டூரிசம் நம்பரை காண்டாக்ட் பண்ணி இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.